நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவாரா? நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டக்காரன். தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எல்லாரும் அவர் மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேரை பற்றி பேசணுன்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்லை முதல்ல காசு கொடுத்த முதலாளி பற்றி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார், நல்லா இருக்குது, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இதுமாதிரி நிறைய படம் இருக்குங்க சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னரு. இதுக்கப்புறம் எதுவும் சொல்லுவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவர் கூடயே நம்ம நிற்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும் இதுல. இல்லை சார், அவன் தான் கேட்கல, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம் ஹீரோயின், ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோம்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனால் இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் சாதாரண ஆள் இல்லை, சிம்பிளாக இருப்பாப்புல, சைலண்டா. ஆனால் பயங்கரமான ஆள். இல்லை சார், உண்மை சார், நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலாக நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவார். சரி, வெரி குட் சீனியர். இல்லை சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்ன்ட்டு. சில டைலாக்லாம் படித்தேன் நான், சூப்பராக இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அஜய், சிம்பிளான மொமெண்ட்டை போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியாக. மற்றபடி பேசுகிறவங்க நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னென்னா எனக்கு பேசின சம்பளத்தை விட அதிகமாக போட்டாங்க. ஆமாம், நிஜமா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்ச ரூபா, ஆமாம் வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்கனாரு. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்காக நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசுகிற சம்பளம் வராதது ஒரு போராட்டம். அதை வந்து குறையா சொல்லலை, பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதில் ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்கள் படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். மனோபாலா உயிரோட இருக்க போய் எப்பாவது ஃபோன் பண்ணால் சொல்லுவார், டே நம்மலாம் இப்போ பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய ஃப்ளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்போ இந்த படத்தில் டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன்தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷனில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறையா ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்போ சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆஃபீஸில். நிறையா ஆங்கில கதைகளை பற்றி ஆங்கில ப்ரோவர்ஸ் பற்றி நிறையா சொல்லுவார். அப்புறம் கடலூர் கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னென்னா இல்லை அவருக்கு பையன் பிறந்திருக்கான், அதனால் அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் தான் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ ஃப்ளாஷ்பேக் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்கார். 2 பேரும் ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம், பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்குது. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டாக வச்சுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவனே வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுலேருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருப்பார். இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு.
நம்ம கம்மியாக்கிட்டோம், அவர் வளர்த்துட்டார். ஜான் விஜய் தம்பி, நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷனாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது அந்த காம்பினேஷன் அமையணும்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்தித்த இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுகிற நிலத்தில் இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்கள் வளரணும். அஜய், டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28 அப்படியே கூடவே கலந்துட்டுருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனால் நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை. சிக்ஸர்னு ஒரு படம் 2 பேரும் நடித்தேன். அதை ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையாக அதில் ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி. அது இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, ஃபோட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலைன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடாமல் சொல்லுவார். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்கள், டக்குன்னு அடுத்து கேட்க கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் பார்க்குறதுக்குமா, ஸோ ஸ்வீட். என்ன அதை சொல்லாமல் இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. என்னென்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ள எந்த துறை சேராக இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸில் நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்டாக சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ளே வந்தேன். இப்போ அப்படின்னா நேராக சினிமாவை கேவலமாக காரி துப்புறது, அவங்கள கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்போ அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிற என்னன்னா, முதலீடு போடுறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வந்து புதுசாக சினிமாவுக்கு வர்றோன்ற பேரால், சினிமாவை கழுவி ஊற்றுறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால் படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு படத்தை வளர்கிற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்கிறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவன்றனால இந்த வேண்டுகோளை உங்கள்ட்ட வைக்கிறேன். வந்தோடனே படம் ரிலீஸ் எந்த படமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னடா தேட்டரை பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியராக உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமாக இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தால் எழுதுங்க, இல்லை அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒன்று தான். பட்டு புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பறக்காலன்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமாக சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினச்சி எங்கள் எல்லாரும் சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Thank you very much, ma. Very good introduction. Good morning, everyone. இளவரசன் அண்ணா, தேங்க்யூ வெரி மச் அண்ணா, நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னா நம்ம காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட் டு பி ஒர்க்கிங் அலாங் வித் பீப்புள் லைக் யூ. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த கேங்கெல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க, இங்கே என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குதை பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியான ஒரு படம். ஷுவராக வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் பார்க்குறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி, ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், எல்லாரும் அவர் மியூசிஷியனாக பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சுருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் ஸோ வெல் அந்த டைமில். அண்ட் அது காமெடிலாம் அவரை பண்ணியிருப்பார். இல்லை, ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் வீடியோஸ், பட் அண்ட் அது விட்டிங்கன்னா நம்ம இவர் கூடயே இருப்பார். நான் எப்போவுமே அவர் எப்படி பண்ண கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமாக இருப்பார், கோவமே வராது. ஆனால் அப்படி ரொம்ப கோவமாக வந்துச்சுன்னா வெளியில் ஒரே புகை மண்டலமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். நாங்கள் அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், சரி இதெல்லாம் கோவமாக இருக்காங்க போல, இது நம்ம டைலாக் ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லி. And thank you producers for having me in your film, and it's wonderful to work with you, and I'm doing another film also in your banner, and thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பற்றி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியாக இருக்கும். இதில் என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film.
என்னன்னா நமக்கு ஒரு டயலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமா 10 பேர் பேசுவாங்க. So if you look at it like a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you, Mr. Manoj Beno. Abro Buji, it was so much fun working with you. And இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் இருக்கிறார் வைபவ் அப்படின்னு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் அட்டுலியாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் ஸோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி கரெக்ட் தானே? ஸோ as a team we are amazing. And இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப யங்கான ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி எந்த லைன் பேசினாலும் அதில் வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, 5000 எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதில் எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் ஸோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் அண்ட் மாஸ்டர். அவர் பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன் மாஸ்டர், கடைசியாக ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. And he was very sweet and he gave me that opportunity. And நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் காலங்காத்தால என்ன ஜான் விஜய் இவ்வளோ ஓவராக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். Have a wonderful day.